காவிரி வறண்டு போய் கிடக்கும் நிலையில் குடிநீர் இன்றி மக்களும் வேதனையில் இருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். கதிரவன், வணக்கம். தொடர்ந்து நம்ம பார்த்தோம், திருச்சி மாநகராட்சி மக்கள் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க, குடிநீர் இன்றி கஷ்டப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா காவிரியில நீர் திறந்து விடாதனால டெல்டா மாவட்டங்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயத்தையும் தாண்டி குடிநீருக்காகவே பஞ்சம் ஏற்படக்கூடிய நிலையும் திருச்சியில ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இது அதிகாரிகள் கிட்ட இது எடுத்து செல்லப்பட்டதா, தொடர்ந்து அடுத்து இதற்கு மாற்று ஏற்பாடா, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்ன செய்யப்படும் எதிர்பார்க்கலாம்? வணக்கம் பிரியங்கா. ஆண்டுதோறும் டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யாதனால தற்போது மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாதல கிட்டத்தட்ட 1.5 மாதமாக காவிரியில் பாலைவனம் போல் தற்போது காட்சி அளிக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி அகண்ட காவிரியானது முக்கொம்பு மேலிருந்து திருச்சி காவிரி கொள்ளிடம் என 2 ஆறுகளாக பிரிகிறது. தற்போது காவிரி மற்றும் கொள்ளிடம் 2 ஆறுகளுமே தண்ணீரின்றி பாலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. அந்த காட்சி நாம் நேற்றே அதை பதிவு செய்திருந்தோம். மேலும் இது குறித்து இந்த பகுதி, அதாவது திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை 65 வார்டுகள் உள்ளது. 65 வார்டுகளிலுமே பெரும்பாலும் 1 மணி நேரம் தான் தண்ணீர் வருகிறது. அதுவும் ஒரு சில இடங்களில் கலங்களாக வருகிறது, ஒரு சில இடங்களில் குறைவாக தண்ணீர் வருகிறது. மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி, அதாவது திருச்சி மாநகராட்சி மட்டும் இல்லாமல் திருச்சி காவேரி மற்றும் கொள்ளிடம் இரு ஆற்றுகளிலும் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம், பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி அது மட்டும் மற்ற மாவட்டம் மட்டுமல்லாமல் திருச்சி மாநகராட்சியில் 9 குடியேற்ற நிலையங்கள் அமைக்கப்பட்டு நீர்கள் பயிரப்படுகிறது. ஆனால் அதாவது நாள்தோறும் 169 எம்எல்டி தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் 149 எம்எல்டி தண்ணீர் தான் தற்போது கொடுக்கப்படுகிறது. இதனால் மக்கள் காலையில் கிளம்புவதற்காகவும், அதாவது பள்ளி குழந்தைகளை அனுப்புவதற்காகவும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இது குறித்தும் அவர்கள் வேதனையுடன் நாம் தெரிவித்தனர். இது குறித்து மாநகராட்சி மேயரிடம் நாம் கேட்ட பொழுது, அதாவது இதற்கு அதாவது இன்னும் 10 நாள் வரை இப்போ இருப்பதற்கு 10 நாள் வரை தண்ணீரை சமாளிக்க முடியும். ஆனால் 1 மணி நேரம் தான் கொடுக்க முடியும். இதற்கு பின்பு இது மாற்று ஏற்பாடாக நொச்சியம், அதாவது கொள்ளிடம் ஆற்றில் வடகரை பகுதியிலே நொச்சியம் அருகே 3 ராட்சத போர்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். 3 போர்களும் 200 அடிக்கு மேல் அமைக்கப்பட்டு அதிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். ஆனால் இது எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? அதாவது எப்போ காவேரியில், அதாவது மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டால் மட்டுமே இந்த நிலத்தடி நீர் மட்டும் பாதுகாக்க முடியும். அது இல்லை என்றால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என தெரிவித்திருந்தார். குறிப்பாக காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருக்க வேண்டும். அந்த மாதிரி தடுப்பணை இருந்திருந்தால் அந்த நிலத்தடி நீர் மட்டை பாதுகாத்திருக்க முடியும். அது இல்லாதனாலும் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் கடந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் இருந்தபோது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர், அதாவது மழைநீரை சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தார். மாநகராட்சியில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த திட்டத்தை பயன்படுத்தாதவர்கள் அவர் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் தற்போது அந்த திட்டம் பேரளவுக்கு தான் தற்போது உள்ளது. அதையும் முறையாக அதை செயல்படுத்தினால் நிலத்தடி நீர் மட்டம் பாதுகாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகள், ஒரு சில வார்டுகளில் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது என தெரிவிக்கின்றனர். அதே போல 2 நேரம் தண்ணீர் வந்த ஒரு வார்டுகளில் 1 நேரம் மட்டும் தண்ணீர் வரும் என தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு சில வார்டுகளில் காலையில் வருவதிலே மாலை மட்டும்தான் வருகிறது என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சீராக தண்ணீர் வர வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும். அதாவது காவிரியை மட்டும் நம்பியில்லாமல் மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, நிச்சயமாக கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகிக்க முடியும் என விளக்கம் அளித்துள்ளார் திருச்சி மாநகர மேயர் அன்பழகன். தொடர்ந்து அவரோடு எமது செய்தியாளர் கதிரவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ திருச்சி மாநகராட்சி ஃபுல்லாகவே குடிநீர் தட்டுப்பாடு பெரும்பாலான இடத்துல இருக்குங்கிறாங்கண்ணே. இல்ல பெரும்பாலான இடத்துல இல்லைங்க, அதெல்லாம் 1-2 இடத்துல பட் தண்ணி கிடைக்குது. உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்கிறது, சில பேருக்கு 3/4 மணி நேரம். ஈல்டு குறைஞ்சி போச்சு. இல்ல 7 எம்எல்டி 12 எம்எல்டி குறைஞ்சிருச்சு. அதனால தண்ணி ஒரு இடத்துல வரும். தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வருங்கிறாங்க. ஆனால் இப்போ 7 மணியோட 5 மணியில் 1 மணி நேரம் தான் சார். எப்படி சார் காலையில் 5 மணி? அதே போல் ஒரு இடத்துல 1 மணி நேரம் தான் தண்ணி. எப்பொழுதும் 1 மணி நேரம் தான் தண்ணி கொடுக்குறோம். ஈவினிங் அந்த முன்னாடி இருக்க இடத்துல தண்ணி போகும், கடைசியில் இருக்க இடத்துல கொஞ்சம் தண்ணி குறைவா போகும். சரி சரிங்க. அதே போல ஒரு வாரத்துல தண்ணி இதே நிலவா நீடிச்சு சொன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துல தண்ணி பிரச்சனை வந்துடும். காவிரியில தண்ணி வந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். காவிரி தண்ணி வந்தா மட்டும்தான் அது சோர்ஸ். இருந்தாலும் போர் போடுறாங்க. சரி சரி. ஆல்ரெடி 200 அடிக்கு 150-200 அடிக்கு போர் போடுறாங்க. அதையும் பாக்குற ட்ரை பண்றோம், ஈல்டு கிடைக்கிறாரு. இல்லாட்டா ஒன்னும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் வரும்.
இல்லை நம்ம காவேரி நம்பி இருக்க மாற்று வழி எதுவும் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கோமா? மாற்றுக்கு வருது சார் வழி. தண்ணியே வந்து எல்லாமே இதுதானே. எந்த ஏரியா இருந்தாலும் தண்ணி வந்து ஆத்துல வரட்டு வந்தாதானே. அவங்க இப்ப 1500 ml 1000 திறந்து விடுறாங்க சார். 1000 அடி 1000 கன அடியாம இன்னொரு 500 அடி சேர்த்து விட்டாங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ அதனால இப்போ டோட்டல் தண்ணி இல்லை. இப்போ ஒரு மாதம் இப்போ 2 மாதம் இப்போ தண்ணியே இல்லைன்னா இப்படி வேற எதுவும் இப்போ போர் அதான் இப்போ 200 அடி அல்ல சார். நீங்க பள்ளியெல்லாம் மதுரையிலாம் 3 நாள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு, புதுக்கோட்டையெல்லாம் ஒரு வாரத்துக்கு நம்ம திருச்சி மட்டும் தான் டெய்லி கொடுத்துருக்கோம். சரி சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.